பெண்கள் இன்னைக்கு எந்த இடத்துல யாருக்காக வாக்கு செலுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாற்றத்துக்காக வாக்கு கொடுக்கணும் மிக அதிகமாக இன்னைக்கு தமிழ்நாட்டுல நினைக்கிறாங்க. அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் அம்மா கொடுத்தாங்க மடிக்கணினி. இன்னைக்கு அவங்களுக்கு இல்லாம குறிப்பிட்ட லட்சத்துக்கும் குறைவான ரெசிபியன்ஸ் முதல் கட்டமா ஒரு விழாவுக்கு அவங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து யாருக்கு கொடுத்துருக்குறாங்க? கரெக்டா 18 வயசுக்கு மேல முதல் முறையாக ஓட்டு இருக்கக்கூடிய மாணவர்களா பார்த்து பார்த்து இருக்கிறதுக்கு பேரு அரசியல் வியாபாரம். அதுக்கு பேரு திட்டம் கிடையாது, அதுக்கு பேரு நலத்திட்டம் கிடையாது. மது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அரக்கனை தமிழகத்துல கொண்டு வந்து படிக்க வேண்டிய ஒரு சமுதாயத்தை குடிக்க அனுப்பிச்ச அந்த பெருமை திமுகவைத்தான் சேரும். அன்னைக்கு ஆரம்பிச்சது ஒரு நோய் வந்துருச்சுன்னு வைங்க. நோய் வந்துடுச்சு, 5 வருஷம் கழிச்சு அந்த நோய் நாங்க இப்ப மாறிட்டோம்ப்பா, எங்க மனசை மாத்திக்கிட்டோம், ஆட்சி மாறிடுச்சு போ அப்படின்னு சொன்னா போகாது. படிக்க போற பிள்ளைங்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, வேலைக்கு போற பெண்களுக்கும், காலேஜுக்கு போற ஸ்டூடெண்ட்டுக்கும் பாதுகாப்பு இல்ல, அண்டனம் ஆர்ட்ஸ் காலேஜ்ல கடையில வேலை செஞ்ச பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்ல. இப்படிப்பட்ட நிலை 5 வருடங்களுக்கு முன்னாடி இல்லை. கோடை காலத்துக்காக இன்னொரு ஒரு இனாம் 2000 ரூபாய் கொடுத்துருக்கீங்களே, அது என்ன? இந்த 5 வருஷம் ஆட்சியில உங்களுக்கு கோடை காலமே வரலையா? கரெக்டா இந்த வருஷம் தான் சம்மரே வந்திருக்குதா தமிழ்நாட்டுல? போன வருஷம் தான் மேக்ஸிமம் வெப்பசலன நோய் ஏற்பட்டுச்சு. இல்லம்மா, அதுக்கு முன்னாடி வருஷம் பயங்கரமா வெள்ளம் வேற வந்துருச்சு. ஸ்டாலின் ஐயாவுடைய நல்ல அதிர்ஷ்டம் இந்த டிசம்பர்ல வெள்ளம் வரல. வெள்ளம் வந்திருந்ததுன்னா, வெள்ளம் மட்டும் வந்துருதுன்னா அப்படியே பெண்களுடைய கண்ணீர் வெள்ளம். அந்த பெண்ல நானும் ஒருத்தி. பாஜகவை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பாரத பிரதமர், நம்முடைய பாரத பிரதமர் திருமிகு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் ஒரு மிகச்சிறந்த வளர்ச்சியையும் உலக அரங்கில் மிகப்பெரிய நன்மதிப்பையும் இந்தியா பெற்று கொண்டிருக்கிறது. ஆனா தமிழக தேர்தலில் இப்ப நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை பாஜக என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியின் 2ஆம் அங்கம்தான். தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி ஐயா அவர்களின் தலைமையிலான அதிமுக தான். அதுல தான் அனைத்து கட்சிகளுமே ஒன்றிணைந்து வருகிறார்கள். அதனால என்னுடைய பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதிமுகவை நீ தொடாமல் அம்மா ஜெயலலிதா அவர்களையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நினைவையும் பேசாமல் தமிழகத்தில் நாம் ஒரு அரசியலை பேச முடியாது. ஒண்ணு. அதனால அதையெல்லாம் அவங்களே நல்லபடியா பேசினதுனால நான் ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். பெண்கள் இன்னைக்கு எந்த இடத்துல யாருக்காக வாக்கு செலுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யதார்த்த கள நிலவரத்துல பெண்கள் பல விஷயங்களுக்காக வாக்கு செலுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுல ஒண்ணு, எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி என்ற அந்த பரம்பரையின் அந்த தமிழக பெண்களின் மதிப்பையும் நம்பிக்கையும் பெற்ற அந்த அதிமுக தலைவர்களின் மேல் உள்ள நன்மதிப்பும் நம்பிக்கையும் வைத்து அவர்கள் வாக்கு செலுத்தணும்னு நினைக்கிறாங்க. அடுத்ததாக பிரதம மந்திரி மோடி அவர்களும் பாஜக இந்தியா அளவில் பெண்களுக்காக செய்து நிரூபித்த திட்டங்களின் அந்த அந்த நலத்திட்டங்களின் வாயிலாக பல பயன்களை அடைந்ததன் நன்றிக்காக அவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஸோ மோடிக்காக செய்யணும்னு நினைக்கிறாங்க, நன்றிக்காக செய்யணும்னு நினைக்கிறாங்க, நம்பிக்கைக்காக செய்யணும்னு நினைக்கிறாங்க. அடுத்தது பெண்கள் பாதுகாப்புக்காக செய்யணும்னு நினைக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் நான் விரிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிடுறேன். பெண்கள் பாதுகாப்புக்காக செய்யணும்னு நினைக்கிறாங்க, மன நிம்மதிக்காக செய்யணும்னு நினைக்கிறாங்க, தங்களுடைய ஒரு வளர்ச்சிக்காக செய்யணும்னு நினைக்கிறாங்க. இப்படி ஒன்னொன்னா. ஸோ நம்ம மோடி அவர்கள்ல இருந்து ஆரம்பிப்போம். இப்ப தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சகோதரி சொன்ன மாதிரி பெண்கள் இன்னொரு விஷயம், யாருக்கு வாக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதையும் எடுத்து மாற்றத்துக்காக வாக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் மிக அதிகமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் நினைக்கிறாங்க. ஸோ முதல் பாயிண்ட், மோடி அவர்களுக்காக ஏன் பெண்கள் வாக்கு செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சொல்றதுக்கு இன்றைக்கு நேரமே பத்தாது. அந்த அளவுக்கு பல திட்டங்களை மோடி தலைமையிலான பாஜக அரசு செய்து அதை இந்தியாவின் பல இடங்களில் மிக மிக பெரிய அளவில்
வெற்றி அடைய செய்திருக்கிறார்கள். அதை நீங்க பாத்தீங்கன்னா மகிழா சம்மான் சேவிங் சர்டிபிகேட் மற்றும் சுகன்யா சம்ரித்தி யோஜனா, இந்த ரெண்டும் வந்து பொருளாதார திட்டங்கள். அது வந்து சேமிப்பு திட்டங்கள். எங்கேயுமே இல்லாத அளவுக்கு, எந்த பேங்க்லயுமே கூட இல்லாத அளவுக்கு 8.2% வட்டி அப்படிங்கிறது பெண்களுக்காக சிறப்பான ஒரு சேவையாக தேசம் முழுதும் அது வந்து புழக்கத்தில் இருக்கிறது, அமலாகி இருக்கிறது என்பது பாஜகவின் மிகப்பெரிய ஒரு வெற்றி. அடுத்தது எல்லாருக்குமே தெரியும், நாட்டுல இன்னைக்கு வந்து மோடி அப்படின்னு சொன்னா 2 திட்டங்களை வந்து மிகப்பெரிய அளவுல பேசுவாங்க. ஒண்ணு வந்து அனைவருக்கும் எல்பிஜி என்றதை கொண்டு வந்த உஜ்வலா திட்டம், இன்னொன்று அனைவருக்கும் ஒரு அடையாளத்தை கொடுத்த முத்ரா யோஜனா திட்டம். தொழில் தொடங்கணுங்க, நம்ம வந்து ஏதாவது ஒரு வகையில் நம்ம தலையெடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். எத்தனையோ வருடங்களாக தமிழ்நாடும் சரி, தமிழ்நாடு வந்து எப்பவுமே லேடிஸ் மெட்ரிக்ல நல்லா இருக்கிற மாநிலம், ஹிஸ்டாரிக்கலி நல்லா இருந்த மாநிலம். அது வந்து தமிழகத்தில் சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயன் காலத்திலிருந்தே, மெட்ராஸ் பிரசிடென்சியா இருந்த காலத்திலிருந்தே, இந்தியாவின் மற்ற மாநிலங்களை நீங்க வந்து கம்பேர் பண்ணீங்கன்னா தமிழகத்தில் பெண்களுடைய கல்வித்தரமும் பொருளாதார நிலைப்பாடும் வந்து எப்பவுமே நல்லா இருக்கும். அதை வருகிற ஒவ்வொரு ஆட்சியுமே வந்து காமராஜர் காலம் வரை மிகப்பெரிய அளவுல பெண்களுக்கான மதிப்பை கூட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க. காமராஜர் அவர்கள் கிங் மேக்கரா தான் இருந்தாரு. இந்திரா காந்தி அம்மையாரத்தான் அவர் வந்து பதவியில வச்சு அழகு பார்த்தாரே தவிர, அவர் வந்து அந்த இடத்துல வந்து பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல, பாரதி புதுமை பெண்ணை பாடிய நாடு இது. அதனால அந்த இடத்துல என்னைக்கு அந்த பெண்களுடைய பொருளாதாரம் சிக்கலுக்கு உள்ளாகுதுன்னு சொன்னீங்கன்னா, முதல் காரணம் மது. அதை ஆரம்பித்து வைத்த முழு புண்ணியமும் திமுக அரசையே சேரும். அந்த இடத்த நம்ம சொல்லாம இருக்கவே முடியாதுங்க. ஏன்னா மது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அரக்கனை தமிழகத்துல கொண்டு வந்து படிக்க வேண்டிய ஒரு சமுதாயத்தை குடிக்க அனுப்பிச்ச அந்த பெருமை திமுகவைத்தான் சேரும். அன்னைக்கு ஆரம்பிச்சது ஒரு நோய் வந்துருச்சுன்னு வைங்க, நோய் வந்துடுச்சு, 5 வருஷம் கழிச்சு அந்த நோய் நாங்க இப்ப மாறிட்டோம்ப்பா, எங்க மனசை மாத்திக்கிட்டோம், ஆட்சி மாறிடுச்சு போ அப்படின்னு சொன்னா போகாது. மருத்துவ ரீதியாவே சொல்றேன், நமக்கு வந்து நீரிழிவு நோய் வந்துருச்சு, இல்ல வேற ஏதோ ஒரு பிளட் பிரஷர் வந்துருச்சுன்னா வந்ததை வந்து போ அப்படின்னு சொன்னா போக முடியாது. யூ ஹாவ் டு மேனேஜ் இட். திடீர்னு ஒருத்த வந்து 5 வருஷம் நாசமா போன ஒரு குடிநோயாளிய வந்து இன்னிலேருந்து நீ குடிக்காத அப்படின்னு நம்ம சொல்லி சட்டம் போட முடியாதுங்க. அதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், ரிஹாபிலிட்டேஷன் ஏற்படுத்தணும், அதுக்கு செலவு பண்ணணும். எங்கேருந்து செலவு பண்ணுவீங்க? உங்க பட்ஜெட்ல 3ல் 1 பங்கு நீங்க அதை தான் வருமானமாவே வச்சு பட்ஜெட்டே போடுறீங்க. உங்களுடைய நலத்திட்டங்கள் அத்தனைக்கும், இன்க்ளூடிங் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம் திட்டம், எல்லாத்துக்கும் நீங்க பட்ஜெட்டே இதை வச்சுதான் போடுறீங்கும் பொழுது அப்படியெல்லாம் அதை உடனடியா தீர்த்திட முடியாது. இனி அடுத்து வரும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியிலும் முழுசுமா உடனடியா ப்ரோஹிபிட்லாம் பண்ணிட முடியாது. ஆனா முடியாது, ஏன்னா இங்க வந்து முத்தி போச்சு, நோய் முத்தி போச்சு. முத்துன நோயை கொஞ்சம் கொஞ்சமா சீரமைக்கணும்னா அம்மா ஜெயலலிதா அவர்கள் பீரியட்ல கடைகளை கம்மி பண்ணாங்க, விற்கிற நேரத்தை கம்மி பண்ணாங்க. அதே போல இன்னைக்கு மோடி அவர்களுடைய பாஜக இந்தியாவில் பல இடங்களில் புரோஹிபிஷன், முழு மது விலக்கை அமுல்படுத்தி அதை வெற்றிகரமாக ஹோல்சேல்ல இருந்து ரீட்டைல் முழு முதர எடுத்ததுக்கு காரணமும் அவங்கதான். மது இது அவங்க எடுத்த காரணத்தை வரலாறு தெரியாம பேசாத தங்கச்சி. ரீட்டைல இருந்து ஹோல்சேலு, நாங்க சின்ன பொட்டி கடையில வித்தோம் இப்ப மொத்தமா விக்கிறோம், அது கிடையாது இங்க பேச்சு. மது விலக்கை செய்ய முடியும். அதை அந்த மதுவே இல்லாம ஒரு மாநிலத்தை மிகப்பெரிய அளவுல அருமையாக நடத்தி காட்ட முடியும் அப்படின்னு பீகார்லயும் குஜராத்லயும் நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒண்ணு, இந்த நம்பிக்கை. அடுத்தது ஆமா, இல்லீகல் லிக்கர்ல எத்தனை பேர் செத்தாங்க? கள்ளக்குறிச்சியில இருக்கிறவங்களை கேளுங்கம்மா. அத நீங்க கள்ளக்குறிச்சியில இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க. இங்க டாஸ்மாக்ல டெய்லி டார்கெட் வச்சு வித்துட்டு இருந்த இடத்துல அங்க கள்ளக்குறிச்சியில ஏன் வந்து கள்ளச்சாராய மரணம் வந்தது?
ஏன்னா விக்கிறவங்க வாங்குறவங்க அதை குடிச்சு உயிர் எழுந்தவங்க அவங்க எல்லாருக்கும் திமுகவுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவீங்களா? விசிகாவுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவீங்களா? உங்களுடைய கூட்டணி கட்சியினர் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவீங்களா? பீகார்ல இன்னும் இல்லீகல் லிக்கர்ல நிறைய டெத்ஸ். அதுதான்மா, அங்க பூரண மதுவிலக்கு இருக்கு. அதனால அங்க மிகப்பெரிய அளவுல குடி வெறியர்கள் இருந்தாங்கன்னா அந்த பக்கம் போறாங்க. இத கண்டிப்பா பேசுவோம். ரோட்டுக்கு ரோடு போதை பொருளும் சாராயமும் தண்ணி மாதிரி வித்துக்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் கள்ளச்சாராயம். ஸ்டாண்ட் அப் இந்தியாங்கிறது எப்படி முத்ரா யோஜனாங்கிறது ஒரு தொழில் முனையும் பெண்களுக்கு மீனை கொடுக்காம மீன் பிடிக்க கத்து கொடுக்குறாங்களோ அதே போல மீன் பிடித்து நல்ல ஒரு இடத்துக்கு வந்தவங்களுக்கு ஸ்டாண்ட் அப் யோஜனாங்கிறது சமீப காலமாக அறிவிக்கப்பட்ட திட்டம். ஏன்னு சொன்னா முத்ரா யோஜனா மிகப்பெரிய சக்சஸ். அதுல 5 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் வாங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு 2 கோடி வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அது முத்ரா யோஜனையோட MSME சிறு தொழில் நிறுவனங்கள்ல இருந்து இப்போ பெருசா கனவு காணக்கூடிய அளவுக்கு பெண்களுக்கு ஒரு பெரிய ஒரு எம்பவர்மெண்ட் ஆகியிருக்கு. இன்னைக்கு நாம மடிக்கணிகணைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுல எப்படி அம்மா, இந்த இடத்துல அம்மாவை சொல்ல வேண்டி இருக்கு. அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் ஹை ஸ்கூல் லெவல்ல 10, 12 கிளாஸ்ல ரொம்ப அதிகமாக மடிக்கணினி தேவையான இடத்துல அம்மா கொடுத்தாங்க மடிக்கணினி. இன்னைக்கு அவங்களுக்கு இல்லாம குறிப்பிட்ட லட்சத்துக்கும் குறைவான ரெசிபியன்ஸ் முதல் கட்டமா ஒரு விழாவுக்கு அவங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து யாருக்கு கொடுத்துருக்குறாங்க? கரெக்டா 18 வயசுக்கு மேல முதல் முறையாக ஓட்டு இருக்கக்கூடிய மாணவர்களா பார்த்து பார்த்து கொடுத்துருக்காங்களே அம்மா. பாருங்க, இதான் உண்மை. என்ன நான் சொல்லல, அவங்க இத கேட்கிறவங்களுக்கே தெரியும். பள்ளிக்கூட பசங்களுக்கு கொடுக்கறத நிறுத்திவிட்டு ஓட்டு இருக்கான்னு பார்த்து பார்த்து மடிக்கணினி கொடுக்கறதுக்கு பேரு அரசியல் வியாபாரம். அதுக்கு பேரு திட்டம் கிடையாது, அதுக்கு பேரு நலத்திட்டம் கிடையாது. இப்போ அடுத்தது பெண்கள் யாருக்காக ஓட்டு போடுவாங்கன்னா கண்டிப்பாக அம்மா புரட்சி தலைவி அம்மாவுக்காக ஓட்டு போடுவாங்க. அம்மா கேண்டீனுக்காக ஓட்டு போடுவாங்க. இன்னைக்கு அங்க பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் என்ற திட்டத்துக்கு முதல்லையே வந்தது இங்க தொட்டில் குழந்தை திட்டம். அதுக்காக ஓட்டு போடுவாங்க. எல்லாத்துக்கும் மேல பாதுகாப்புக்காக ஓட்டு போடுவாங்க. சொன்னீங்களே, விடியல் ஆட்சியில எல்லா இடத்துலயும் நம்ம பஸ்ல போறோம், பாராட்டுறோம், வரவேற்கிறோம். பெண்களுக்கான எந்த திட்டமா இருந்தாலும் நான் பாராட்டுறேன். எங்க போவாங்கம்மா பெண்கள்? எங்க தனியா போவாங்கம்மா? எங்க போவாங்க? போயிட முடியுமா? 8 மணிக்கு மேல ராத்திரி, ஐயா 8 மணி காலையிலேயே போக முடியலங்க. வீட்டுல இருந்தாலும் போட்டுட்டு வெட்டி கொள்றாங்க. அடுத்தடுத்து 2 நாள் பீகார்ல இருந்து வந்த குடும்பத்துக்கும் பாதுகாப்பு இல்ல, நாங்குநேரியில இருக்கிற குடும்பத்துக்கும் பாதுகாப்பு இல்ல. கேட்டா உடனே நாங்க பெண்களுக்கு அதை பண்ணோம் இதை பண்ணோம். அம்மா நீங்க நிறைய பண்ணிட்டீங்கிறது தான் பிரச்சனை. படிக்க போற பிள்ளைங்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, வேலைக்கு போற பெண்களுக்கும், காலேஜுக்கு போற ஸ்டூடெண்ட்டுக்கும் பாதுகாப்பு இல்ல, நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ்ல கடையில வேலை செஞ்ச பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்ல. இப்படிப்பட்ட நிலை 5 வருடங்களுக்கு முன்னாடி இல்லை. அம்மாவுக்கு பிறகு வந்த எடப்பாடி ஐயா ஆட்சியிலும் இல்லை. அங்க லா அண்ட் ஆர்டர் நல்லா இருந்தது, பெண்கள் சேஃப்டி நல்லா இருந்தது. அந்த காரணத்துக்காக இன்று மாற்றத்துக்காக பெண்கள் வாக்களிப்பாளர்கள் யாருக்கு வேணா போடலாம். 5000 ரூபாய் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கு நன்றிக்காக போடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா நான் கேட்கிறேன். கோடை காலத்துக்காக இன்னொரு இனாம் 2000 ரூபாய் கொடுத்துருக்கீங்களே, அது என்ன? இந்த 5 வருஷ ஆட்சியில உங்களுக்கு கோடை காலமே வரலையா? கரெக்டா இந்த வருஷம் தான் சம்மரே வந்திருக்குதா தமிழ்நாட்டுல? போன வருஷம் தான் மேக்சிமம் வெப்பசலனம் ஏற்பட்டுச்சு. இல்லம்மா, அதுக்கு முன்னாடி வருஷம் பயங்கரமா வெள்ளம் வேற வந்துருச்சு. ஸ்டாலின் ஐயாவுடைய நல்ல அதிர்ஷ்டம், இந்த டிசம்பர்ல வெள்ளம் வரல. வெள்ளம் வந்திருந்ததுன்னா, வெள்ளம் மட்டும் வந்துருதுன்னா அப்படியே பெண்களுடைய கண்ணீர் வெள்ளம். அந்த பெண்ல நானும் ஒருத்தி. என் வீட்டுக்குள்ள தண்ணி நான் என்ன வறுமை கோட்டு கீழே இருக்கேன்னா, மாட மாளிகை கூட கோபுரங்கள் இருந்தாலும் இதோ எனக்கு ஒரு வரலாறு கூட இருக்கு. ஷர்மலா மேடம் கிட்ட கேட்டேன், என் வீட்டுல தண்ணி புகுந்துருச்சு, உங்க வீட்டுல என்ன வச்சுக்கோங்கன்னு கேட்டேன். மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இவங்க. 2 வருஷம் முன்னாடி வந்த இதுல அது அப்படிப்பட்ட ஒரு எல்லாருக்கும் வருதுங்க. மழை என்பது ஒருத்தருக்கா பெய்யும், எல்லாருக்கும் பெய்யுது. வெள்ளம் தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் அந்த வெள்ள வடிகால் வச்சாங்களோ அங்கெல்லாம் வந்துச்சு. வந்துச்சு. எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் உட்கார்ந்து. விழுப்புரம்ல போன முறை வந்தது உதவித்தொகை தரல. நெல்லையில வந்த போது இந்தியா கூட்டணியில போய் கூட்டணி பேசி
கரெக்ட், கூட்டணி பேசிட்டு நம்ம- இருந்தாங்க. அம்மா அவங்க வந்து எப்பெல்லாம் கூட்டணி பேசுவாங்க, எப்பெல்லாம் அமைச்சர் பேரம் பேசுவாங்க அப்படின்னு நாம் தமிழர்ல இல்ல, கேளுங்க. அவங்க வந்து செம்பரம்பாக்கம் காலத்துல இருந்தே இந்த சிக்கல் இருந்துட்டு இருக்கு. அதையும் நம்ம விட்டுட்டு பைபாஸ் பண்ணி இப்ப ஏற்பட்ட அப்போ சிக்கல் எல்லாருக்கும் மட்டும் நம்ம பேச உதவித்தொகை, முடியாது. சென்னை முழுவதும் உதவித்தொகை வழங்கப்பட்டது. So, யார் யார் இருக்கட்டும். பாதிக்கப்பட்டாரோ எல்லாருக்கும் கொடுத்து. இருக்கட்டும். அது அடுத்தது மகளிர் உதவித்தொகை. நான் உண்மையை சொல்றேன், மகளிர் உதவித்தொகை எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுல எனக்கு எந்த மாற்றம் கிடையாது. ஆனா எல்லாருக்கும் கிடைக்கலங்கிறதுல மிகப்பெரிய ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. ஒரே ஒரு மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இப்ப பெண்களுக்கு சம உரிமை, சீமான் ஐயா அண்ணன் சீமானை பாராட்டுறதுக்கு அண்ணன் சீமானை போல பெண்களுக்கு சம சதவிகித ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது வந்து வேற யாராலையும் இது வரைக்கும் பண்ணல யாரும். ஆனா ஒண்ணுமா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்ல சரிபாதி பெண்கள் அப்படிங்கறத நான் பெருமையா சொல்லிக்கிறேன். சரி, நம்ம அடுத்தடுத்த சுற்றுகள்ல அதனால இது எதுவுமே இல்லாம, ஏன்னா ஒண்ணுங்க, திரௌபதி முர்முவா இருக்கட்டும், கங்கனா ரனௌட்டா இருக்கட்டும், மைதிலி தாக்கூரா இருக்கட்டும், நம்ம நிர்மலா சீதாராமன் அம்மாவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இவங்க யாருக்கும் அவங்க வந்து ரிலேஷன் கிடையாது. வானதி அக்கா விட்டீங்களே. வானதி அக்காவா இருக்கட்டும், டாக்டர் நிர்மலா சீதாராமன் எந்த தேர்தல்ல நின்னாங்க, எங்க ஓட்டு வாங்குனாங்க, யாராவது திரௌபதி கொஞ்சம் சொல்ல முர்மு முடியுமா? தேர்தல் எல்லாம் நிக்கலங்க. இல்ல, அவங்க தேர்தல்ல கொடுக்கிற நின்னு மதிப்பை ஓட்டு வாங்கி சொல்லுங்க. ஜெயிச்சாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக அந்த கிளாரிபிகேஷன். கனிமொழி சோமு எந்த தேர்தல்ல நின்னாங்க சொல்லுங்க. இப்ப அவங்க ராஜ்யசபா எம்பியா இருக்காங்க. அடுத்தடுத்த சுற்றுகள்ல நம்ம இது பண்ணுவோம். அவங்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு குடும்பத்துல பிறந்தா மட்டும்தான் திமுகவுல பெண்கள் நல்லா இருக்க முடியும். நம்ம அடுத்தடுத்த மத்த சுற்றுகள்ல எந்த பேசுவோம். குடும்பத்துல பிறந்தாலும் அந்த பெண்கள் மாற்றத்தை மட்டுமே விரும்புவார்கள் என்பதை ஆழ்ந்த சொல்லிக்கொண்டு அடுத்த சுற்றுக்காக காத்திருக்கிறேன்.